அவனை தேடி கண்டுபிடி. மீடியாவுல போய் கேளு. அவன் கொடுத்த அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் ஆனு வெரிஃபை பண்ணுங்க. அவன் வண்டி நம்பர் தெரியுமா? தெரியாது சார். TN 094777. இந்த வண்டி போடாங். வண்டி யாரோடது? ஏய், என்ன பிரச்சனை உனக்கு? நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், பின்னாடி வந்துட்டு இருக்கேன். நான் யார் தெரியுமா? என் பவர் என்ன தெரியுமா உனக்கு? ஏய், நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. நான் கேக்குற கேள்விக்கு இப்ப மரியாதையா பதில் சொல்லு. உனக்கும் வேணுகோபாலுக்கும் என்ன சம்பந்தம்? நீ வேணுகோபாலோட பொண்ணா இல்ல அவனோட? ஏய், என்ன பார்த்தா ஒருத்தனோட பொண்டாட்டி மாதிரியா இருக்கு? தப்புதான். உன்னை பார்த்தா ஒரு பொண்ணாவே தெரியல. இதுல எங்கிட்டு பொண்டாட்டியா நினைக்கிறது? ஹலோ மிஸ்டர், உனக்கு என்ன வேணும் இப்போ? எனக்கு இந்த வண்டி வேணும். இந்த வண்டியை நான் சீஸ் பண்ண வந்திருக்கேன். என்னது? வண்டியை சீஸ் பண்ண போறியா? நான் யார் தெரியுமா? மீடியா பர்சன். அங்க பார். ஹலோ கண்ணாடி. ஏய், ஓகே. ஹலோ மேடம், இப்பெல்லாம் பிரிண்டிங் பிரஸ் வச்சிருக்கவனே பிரஸ்ன்னு எழுதி ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். உங்க வண்டியை சீஸ் பண்றதுக்கு நாலு ரீசன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த வண்டி வாங்கினதுக்கு நீங்க இன்னும் டியூ கட்டாம ஏமாத்திட்டு இருக்குது. செகண்ட் ரீசன், கட்ட முடியலனாலும் அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன்னு சொல்ற கர்டசி இல்லாம போனதுக்கு. தேர்ட் ரீசன், பிரின்சிபல் அமௌண்ட் கட்டலைனாலும் அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டையாவது கட்டி இருந்திருக்கணும். அதையும் நீங்க கட்டல. ஃபோர்த் ரீசன், லாஸ்ட் ரீசன், டியூ கேட்க வந்த எங்களோட ஸ்டாஃபா அடிச்சிருக்கீங்க. ஓகே? ஏய், ஏன் இப்படி பேத்திட்டே இருக்க? என்ன வேணும்ங்கறத டைரக்டா சொல்லு. ஹலோ, ஒழுங்கு மரியாதை இந்த வண்டியில இருந்து கீழே இறங்கு. நீங்க கொஞ்சம் வண்டி இப்படி பின்னாடி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்படி வண்டியை பார்க் பண்ணிட்டு நீங்க சொன்ன மாதிரி பொடி நடையா போயிடுவேன். அது போடா லூசு. அடி பாவி. ஏய் இல்லே. பாருங்க அமைச்சர, இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுத்துருங்க. இந்த பெட்டியில 1.5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இதை அட்வான்ஸா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன தொகையா நினைச்சுக்கங்க. கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே நான் கொடுக்க போற தொகை நீங்க 25 வருஷம் மினிஸ்டரா இருந்தா கூட சம்பாதிக்க முடியாத தொகையா இருக்கும். ஆமாயா, கான்ட்ராக்ட் வாங்குற வரைக்கும் வக்கனே பேசுவீங்க, வாங்கினதுக்கு அப்புறம் நாமத்தை போட்டுருவீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எங்க முதலாளி சொன்னா கண்டிப்பா அந்த சொல்ல காப்பாத்துவாரு. யாரா உள்ள விட்டது? வண்டி இன்னைக்கு பிடிக்காம விடக்கூடாதா? இல்லைன்னா நிக்காம இல்லை. சாவி எடுக்காதடா. சாவி எடுக்காதடா. டேய் நில்றா. டேய் சாவி குடுறா. அந்த ரவுடிங்க என்ன மாருதி வேனை துரத்திட்டு இருக்காங்க. இப்படியே என்ன பேசிட்டு இருந்தா நம்ம ரெண்டு பேரும் காலி ஆயிடுவோம். சொன்னா புரிஞ்சுக்கோ. மாருதியா? ஏய், நாங்கெல்லாம் புல்டோசரையே புஷ் பண்ணி நிப்பாட்டினவங்க. ட்ரெயின் தெரியுமா? ட்ரெயின். நீங்க பெரிய ஆபீசர் தான். இப்படியே நின்னு இதே மாதிரி உங்க புராணத்தை பெனாத்திட்டே இருங்க. ஆனா உன் மச்சாங்களா வருவாங்க. அவங்க கிட்ட என்ன தெரியாதுன்னு சொல்லு. அடிச்சு கேட்பாங்க, தெரியாதுன்னு சொல்லிடு. உதச்சும் கேட்பாங்க, அப்பயும் தெரியாதுன்னு சொல்லிடு. 4 நாள் ரூம் போட்டு அடிப்பாங்க, அப்பயும் தெரியாதுன்னு சொல்லிடு. வரேன், டேக் கேர். இந்த பென்ட்ரைவ்ல இருக்க மேட்டர்லாம் பத்திரமா இருக்கான்னு கேக்குறீங்களே, இந்த பொண்ணு உயிரோட பத்திரமா எப்படி வந்தன்னு கேட்டீங்களா? அதுக்கு அவசியமே இல்ல. ஏன்னா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அவங்க உயிரோட திரும்பி போனாங்கல்ல, அதுதான் பெரிய விஷயம். டேய் யாரா நீ? ஆபீசர் மகேஷ். சாவியை குறா. கொடுக்க முடியாது. ஏன்டா தர மாட்டேன்? இந்த சாவியை நான் உங்ககிட்ட கொடுக்காததுக்கு 4 ரீசன்ஸ் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன், டியூ கொடுக்காம ஏமாத்துனது. செகண்ட் ரீசன், டியூ கட்டலனாலும் சாரி சொல்லி இருந்திருக்கணும். தேர்ட் ரீசன், பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்கலனாலும் இன்ட்ரெஸ்டாவது கட்டி இருந்திருக்கணும், அதுவும் கட்டல. ஃபோர்த் ரீசன், டியூ கேட்க வந்து எங்க ஸ்டாஃபா அடிச்சிருக்கீங்க.